இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட பாலக்கீரை பஜ்ஜி பஜ்ஜி வடா இப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ நான் செஞ்சிருக்கேன். இதை எப்படி செஞ்சு பார்க்கணும்? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நீங்கள் எப்படி கட் பண்ணீங்கன்னு. இப்படி தாங்க பாருங்கள், சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த கீரை வந்து நல்லா எல்லா இதுலேயும் படும். கீரை பசங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற போது அவங்களுக்கு இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பிடுவாங்க, ரொம்பவே பிடிக்கும். இந்த கீரை அந்த ஃப்ளேவரே தெரியாது, பட் அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்னா கட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த வடை வந்து சூப்பராக வரும். அதனால் சரி மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கீரை வந்து சூப்பராக நீளமாக நல்லா அழகாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டக்குன்னு ஆகக்கூடிய விஷயங்கனால ஸோ இதை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வெங்காயம் வந்து என்ன செஞ்சுருக்கேன், நல்ல நீளமாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பெரியவங்களுக்கு நான் சாப்பிட்றதுனால நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு சேர்க்குறீங்கன்னா வத்தப்பொடி மட்டும் சேர்த்தா போதும். அவங்களுக்கு இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சீரகம், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் சொல்லுவோம் அந்த அளவுக்கு தான் ஓமம் எடுத்துருக்கோம். ரொம்ப ஓமம் போட்டோன்னா ஓமம் ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஸோ வாங்க இப்போ டக்குன்னு கடலை மாவுலாம் எடுத்து இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கீரை சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம், சீரகம், நம்மளோட ஓமம் வந்து கொஞ்சம் என்ன செய்ய போகிறேன், கையில் அப்படி கசக்கி போட்டிங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சோம்பும் அதே போல் தான். சீரகம் ஏன் கசக்கின்னு கேட்பீங்க, சீரகம் வாயில் கட்டுப்படும் போது உங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். சோம்பு, நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. எனக்கு கீரையில் ஒரு லைட்டான ஒரு உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு அரிசி மாவு வந்து நம்ம 2 சாப்பிட்ற ஸ்பூன் இருக்கும் இல்லையா, டேபிள் ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதுக்கு நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணுமா கம்மியாக வேணுமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே போல் கடலை மாவு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட்டுறேன். இது கூட வந்து சொல்ல மறந்துட்டேன் இல்லையா, ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அது வேணா நீங்கள் ஆப்ஷனல் நீங்கள் வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா நான் வந்து என்ன சேர்த்துறேன்னா வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு கட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே எனக்கு தெரியும், இது பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பாருங்கள். சூப்பராக நம்மளோட கீரை, வெங்காயம் இதெல்லாம் நீளமாக நம்ம கட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாமே மாவு கூட சேர்த்து கொஞ்சோடி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பார்த்து விடுங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பிறகு திரும்ப மாவு சீக்கிர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கை வாக்கில் தண்ணி விட்டுருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் கீரை ஃப்ளேவர் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து வெங்காயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு வந்து அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு ஃப்ளேவர்லாம் வேண்டாம், எனக்கு நார்மலாக வேணும், கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பதத்தில் தான் நம்ம வந்து மாவுகளை வந்து நம்ம சீக்கிரமாக வேண்டாமாங்கிறது நம்ம டிசைட் பண்ணுவோம். அதனால் இன்னும் கொஞ்சம் மாவு எனக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேவை, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் இந்த டயத்தில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலவங்க உப்பு கம்மியாக போடுவீங்க, ஒரு சிலவங்க ஜாஸ்தியாக போட்டுருப்பீங்க. அதனால் எதுக்காகனா அந்த பைண்டிங்காக நான் வந்து கொஞ்சோண்டி கடலை மாவு சேர்த்துருக்கேன். பத்தல் இல்லையா, ஸோ அப்போ அதனால் இப்போ பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் தண்ணி தேவை. ஸோ நான் உப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் உங்களுக்கு உப்பு உரப்பு எது பார்க்கணுமோ ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டிய வேலைகள் தான். ஸோ பொரிச்சு எடுக்கலாம், ஓகேவா? எண்ணெய் ஊற்றிட்டேன் நான். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டு இருக்கு. சூடானோன்னு நம்ம கடலை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து வடை போட ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான வடைகள் நமக்கு ரெடிங்க. அந்த உப்பு உரப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குங்கனால நான் போடுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த வடையை போட்டாச்சு. ஸோ இது வேகட்டும், இது போட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட வடை ரெடிங்க. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா சூப்பராக. இது வந்து வடை மீன்ஸ் பஜ்ஜி மாதிரி சொல்லுவோம் நாங்கள், காந்தா பஜ்ஜி இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறதுனால நான் சொன்னாலும் இதை வந்து கீரை பஜ்ஜின்னே சொல்லிக்கிறேன். ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஆட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சிங்க. நான் ஸோ இப்போ தான் டிஃபன் பாக்ஸ் இதில் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஓகேவா? ஸோ நீங்களும் வீட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வடை இந்த மாதிரி வடை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த டேஸ்ட் செமையாக அட்டகாசமாக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், கீரை வடைனாலும் அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பஜ்ஜி மாதிரி இருக்கிறதுனால மீன்ஸ் நாங்கள் காந்தா பஜ்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆட்டை வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.